Hey guys, welcome to the channel to Gaming with UK. So இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? இது ஒரு unboxing வீடியோ. இந்த வீடியோல நம்ம unbox பண்ண போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த Galaxy Fit 2. So Samsung ஓடது இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். So இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பிகாஸ் அங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு, ஸ்டோரில் எங்கேயும் அவைலபிள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days சம்திங் ஆச்சு டெலிவரி பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3300 சம்திங் ஏதோ அதுக்கிட்ட வந்துச்சு. 3000 செக்மெண்ட் இருந்துச்சு சொல்ல போனால். இது எம்ஐ பேண்ட்லாம் 2500 செக்மெண்ட் இருக்கும் போது இது வந்து 3000 செக்மெண்ட்டாக இருந்தது. என்ன ஒரே ரீசன்ன்றது தான் வந்து சாம்சங். ஸோ சாம்சங்கோட பில்ட் குவாலிட்டியும் சரி, அவங்களோட ஈகோ சிஸ்டமும் சரி நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து சாம்சங் ஆஃப் பண்ணோம். அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது வந்து மோரோவர் எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 14 days ஆஃப் பேட்டரி இருக்கும், 14 days ஆஃப் பேட்டரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். அண்ட் வந்து 1.1 inch AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ டிஸ்பிளே சாம்சங் எப்பவுமே AMOLED டிஸ்பிளே வந்து ரொம்ப வைப்ரண்டாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது சாம்சங் மேலே. என்னன்றதை பார்ப்போம். பேக்கேஜே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது பிரிக்கிறதுக்கு. எஸ், கையில் எடுத்தாச்சு. ஸோ சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 2. பேக்கேஜிங் நல்லா இருக்கு, ரொம்ப ப்ரிட்டி குட் பேக்கேஜிங் சொல்லலாம் இதை. I can show you what love's supposed to feel like. I can show you what love's supposed to be. I can show you what love's supposed to feel like. I can show you, yeah. I can show you, yeah. எஸ், இப்போ நம்ம கையில் இப்போ சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 2 இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே வந்து ஹார்டாக இருந்துச்சு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. நான் ஒழுங்காக பண்ணலையா என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் இது வந்து புதுசாக பேக்கேஜிங்கே வந்து புதுசாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இது பிரிக்கும் போதே வந்து பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் வந்து தப்பாக பிரிச்சுட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். சைடில் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெளியே தள்ளிட்டு புல் பண்ணியிருந்தா வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும். பட் நான் வந்து அதை கவனிக்கல. அந்த ஒரு ரீசனுக்காக வந்துட்டு அது பேக்கேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பிரிச்சாச்சு. உள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப திக்கான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறதே வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபிட் அந்த ஸ்மார்ட் பேண்டே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, பட் வந்து அந்த பிளக்இன் சார்ஜர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன். எஸ், பார்க்க நல்லாவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிஸ்பிளேவாக இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கு. வெயிட் வந்து ஹெவியாக வந்து தெரியல அதில் ஒன்றும். இப்போ அடுத்து உள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இன்னொரு செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட் பண்ணி பார்த்தா சாம்சங் வாரண்டி கார்டும் அப்புறம் அந்த யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ ரொம்ப வயர் மெல்லுசாக இருக்கு. ஸோ நோட் பண்ண விஷயமே அதுதான். இதை வந்து கிளிப்பின் சார்ஜர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இதை. ஸோ நம்ம டேரெக்டாக அதை எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதில் பேண்டே வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நார்மலாக எந்த ஒரு வாட்ச்லையும் இல்லாத மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ராப் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸ்ட்ராப் வந்து சிலிகான் ஸ்ட்ராப் நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு அது. நான் இதுக்கு முன்னாடி எம்ஐ பேண்ட் 2 HRX யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ எஸ், இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. சாம்சங் ஹெல்த் ஆப் ஏற்றி தான் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இனிஷியலாக சார்ஜ் இருக்காது. ஸோ சார்ஜ் போடணும். நான் ஒரு 10 minutes சம்திங் போட்டேன். 68 வந்துருச்சு சார்ஜ். ஸோ அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. சிங்க் டேட்டா. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் டேட்டா சிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எங்கிட்ட முன்னாடி அது மாதிரி இல்லை. ஸோ நான் எம்ஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம தப்பான ஆப் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதில் பேரிங் ஆன இதுவே இல்லை. எஸ், ஆமாம். ஏன்னா இதில் சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 2 கிடையாது. இதில் வேற ஒரு ஆப் இருக்கணும். ஸோ இதை பார்க்கலாம் அது என்ன ஆப்னு சொல்லிட்டு.
ஓகே, அதுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி வியரபிள் நினைக்கிறேன். ஆமாம், இந்த வியரபிள் ஆப் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வியரபிள் ஆப் ஏற்றணும். அது ஏற்றுனதுக்கு அப்புறம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுன்றதை நம்பலாம். நிறைய பிளகின் இருந்துச்சு ஆக்சுவலி. ஒண்ணுதான் ஏற்றணும்னு பார்த்தா திருத்துல இதுக்கு மட்டுமே நான் ஒரு 3ல இருந்து 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே சாம்சங் ஹெல்த்ன்றது தான் வந்து பிரைமரியா வந்து எல்லாத்தையும் பார்க்கும். வேரபிள்ன்றது நம்ம வாட்சை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த வேரபிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஃபிட்டும் இருக்கு. ஸோ லொகேஷன் போன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்குது. ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்து வைப்போம். ஸோ பேரிங்கான அந்த ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரிங் கொடுத்து பார்ப்போம். ஸோ பிளகின் ஒன்று கேட்குது. அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ரொம்ப நிறைய இன்ஸ்டால் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதான் ஒரே பிரச்சனை. சாம்சங் ஈகோ சிஸ்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபோன் வந்து சாம்சங் இல்லாததுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ நிறையா வந்து நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கேன். ஸோ சாம்சங் அக்சசரி சர்வீஸ் இன்னொன்று ஆப், இதுவும் ஏற்றி ஆகணும். ஸோ எஸ், ஃபைனலாக பேர் ஆயிருச்சு. நம்மளோட இது வந்து ஃபைனலாக பேர் ஆயிருச்சு. நான் இதை யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. ஸோ யூஸ் பண்ண தான் என்ன ப்ராப்ளம் என்ன இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியும். ஸோ நான் அதை வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ இதுல தான் நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குன்னு கிளைம் பண்றாங்க சாம்சங். ஸோ அது வந்து இந்த ஆப்லேயே நீங்க பண்ணலாம். சாம்சங் வேரபிள் ஆப்லேயே வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு 1 month 2 month கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வாங்குறத பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கொண்டாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஸோ நான் செக்மெண்டாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. டிசைன் 1.1 inch AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வைப்ரண்டாக இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ரொம்ப ஹெவியான சன்லைட்ல வந்து ரொம்ப டல்லா தெரியுது. அது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் தெரியுது. பட் வந்து கொஞ்சம் இந்த பேனலுக்கு டல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் இதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, 14 days வரைக்கும் பேட்டரி நீக்கும்னு சொல்லியிருந்த இடத்துல எனக்கு வந்து 7 days தான் எனக்கு பேட்டரி வந்துச்சு. அதுவும் வந்து நான் இந்த ஜிபிஎஸ் அண்ட் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருந்தது காரணமானால கூட இருக்கலாம். இது கம்மி பண்ணா மேபி பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் போல தெரியுது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 33+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் இதோட அக்யூரசி பாத்தீங்கன்னா, நான் இது கூட வந்து கூகுள் ஃபிட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுத்தோட அக்யூரசி வந்து மோர் ஓவர் ஈக்குவலா தான் இருந்தது. அண்ட் வந்து ஸ்டெப்ஸ் கால்குலேட்டர், ஸோ போன்ல சாம்சங் ஹெல்த் ஆப் ஏற்றி வச்சிருக்கேன் அண்ட் கையில பேண்ட் கட்டியிருக்கேன். ஸோ ரெண்டு நடக்கும் போது ஹெல்த் ஆப்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரிசைஸ்டா இருக்க மாதிரி இருந்தது. இந்த பேண்ட் கம்பேர் பண்ணா ஹெல்த் ஆப்ல ப்ரிசைஸ்டா இருந்தது. இதுல வந்து ஒரு 100 to 200 ஸ்டெப்ஸ் வந்து இதுல கம்மியா காமிக்குது பேண்ட்ல. பட் அதுல 100 to 200 ஸ்டெப்ஸ் அதிகமா காமிச்சது போன்ல. அது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அது ட்ராக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற டிவைசஸ் கம்பேர் பண்ணா இதோட ட்ராக்கிங் அந்த எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் சென்சார். ஸோ இதுல வந்து என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸா ரீட் பண்ணணுமா, ஒரு 5 minutes ஒரு தடவை ரீட் பண்ணணுமா, 1 hour ஒரு தடவை ரீட் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது நான் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லாவே யூஸ் ஆயிருந்தது. ஸோ மோர் ஓவர் அக்யூரேட்டாவே இருந்தது ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ நார்மலா செக் பண்ணி பார்த்ததுக்கும் இதுக்கும் ரிசல்ட் அக்யூரேட்டாவே இருந்தது. அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா வந்து இதுல பேரிங் மட்டும் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பேர் பண்ற மாதிரி இருந்தது. அதுவும் வந்து இப்போ சில சமயம் நான் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்றதுனால அந்த பேரிங் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி வந்து ப்ராடக்ட் இஸ் சச் அ குட் ப்ராடக்ட். அண்ட் வந்து இதோட வாட்ச் ஃபேஸஸ், ஸோ இந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஸோ நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் இஸ் பர்ன்ட்டும் வந்து காமிக்கும். அண்ட் நீங்க ஸ்லீப் ட்ராக் ஆக்சுவலி அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டான டைம் நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போலேருந்து இப்போ தூங்குற மாதிரின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஸ்லீப் ட்ராக் வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருந்தது இந்த ஒரு திங்ல.
டெம்பரேச்சர். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்ல இருந்து ஃபெச் பண்ற டேட்டா. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. இதுல வந்து புதுசா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ் மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நாள் ஃபுல்லா நீங்க இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்க வாட்ச் வந்து சொல்லும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்ததுன்னா டேக் அ பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் 1 hour மாதிரி நீங்க ஐடியலா இருந்தீங்கன்னா டேக் அ வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குது. அண்ட் வந்து இது ப்ளூடூத் 4 நினைக்கிறேன் வெர்ஷன். அண்ட் இதுலயே ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அண்ட் வந்து நோட்டிபிகேஷன் இருக்கு. ஸோ நோட்டிபிகேஷன் எது உங்களுக்கு வேணுமோ இது நீங்க இதுல இருந்தே பார்த்துட்டு நோட்டிபிகேஷனுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணலாம். என்ன டைப் பண்ண முடியாது, அதுல இன்பில்ட் ரிப்ளைஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸோ ஓவராலா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டீசென்டான ப்ராடக்ட் ஃபார் திஸ் பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் எம்ஐ பேண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா, ஸோ எனக்கு எம்ஐ பேண்ட் பத்தி ஐடியா இல்லை, பட் சாம்சங் அவங்களோட ஓன் என்விரான்மெண்ட் ஓன் ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5க்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 4 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த பேண்ட். வேற எதுவும் வந்து இப்போதைக்கு நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. முன்னாடி சொன்னதோட வேற எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. மேபி லாங் டேர்ம் ரிவ்யூல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ guys. சைனிங் ஆஃப் கேமிங் வித் யூகே. மறக்காம நீங்க இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.